சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். வேல் வேல் வெற்றிவேல். நாம் முருகனுடைய அற்புதமான மகிமைகளை, அவருடைய செயல்களை, இன்றைக்கும் அவர் புரிந்து கொண்டிருக்கின்ற பல அற்புத நிகழ்வுகளை, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் அவர் எவ்வளவு ஒரு மிராக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அனுபவங்களை அளித்து கொண்டிருப்பதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். குன்றுதோறும் குமரன் அப்படின்ட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு சொல்லாடல் உண்டு. எங்கெல்லாம் அவன் இருக்கிறானோ, குன்றிலே இருக்கிறானோ, அந்த இடங்களிலெல்லாம் அவனுக்கு கோவில்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு மகிமை, ஒவ்வொரு ரகசியம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பொதுவாக கோயில்களுக்கு போகிறோம். போயிட்டு பார்க்கும் பொழுது நேராக சில பேரெல்லாம் அவசரமாக கோயிலுக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது நேராக அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. சில பேர் அப்படியே சுற்றி வந்து தட்சிணாமூர்த்தி அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. இந்த குரூப்பில் இப்போல்லாம் நிறைய பேர் போகிறாங்க இல்லையா, சுற்றுலா அப்படின்னு, பக்தி சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நானே பார்த்துருக்கேன் ஒரு கோயிலில். அவங்க அந்த வேன்லேருந்து இறக்கி விட்டுட்டு, நீங்கள் ஒரு 10 நிமிஷம்தான் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 32 கோவில் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த 32 கோவில்களுக்கும் அவங்க போயிட்டு வரணும். இதுக்கு நடுவில் காலை உணவு, மத்தியானம் சாப்பாடு, இது எல்லாமும் உண்டு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது எப்படி ஆகும்னு சொன்னால் இப்படி தான் ஆகும். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படிம்பாங்க. அது அவங்க மேலேயும் தப்பு இல்லை, போகிறவங்க மேலேயும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கின்ற அற்புதமான அந்த இறை அலைகளை, சக்தி அலைகளை நாம் வாங்கிக்கணும். இப்போ நம்ம இப்போது பேங்க்குக்குள்ளே பணம் போடுறோம், டெபாசிட் பண்ணுறோம், அது நமக்கு சேர்ந்துக்கிட்டே வருது. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம வந்து அந்த ஆன்மீக அனுபவங்களை, இறை சக்தியை நாம் சேர்த்துக்கும் பொழுது நமக்கு வந்து அது ஒரு டெபாசிட் ஆகிக்கிட்டே வரும். பல சமயங்களில் அந்த டெபாசிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது அது எப்படி போச்சுன்னே தெரியாது. நம்ம அதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் போயிடுவோம். அப்புறம் ஒரு நாள் நினச்சி பார்க்கும் பொழுது, ஆஹா, நம்ம எவ்வளவு கஷ்டங்களை நாம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம நினைப்போம். எப்படி இதெல்லாம் ஆச்சு, இது எப்படி ஒரு அற்புதம் நடந்தது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மவே அந்த இறை சக்தியை பற்றி நாம் வியந்து நிற்போம். அதெல்லாம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான கோவில்களில் நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த கோவில்களுக்கு போகும் பொழுது அங்கே என்ன விசேஷம், எதற்காக அந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது, எந்த நிலையில் நம்ம அங்கே அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு போனால் அந்த கோவிலுக்கு போகும் பொழுது நாம் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை எப்படி நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றுமே நமக்கு வேண்டாம். ஒரு மொபைல் ஃபோனும் சார்ஜரும் இருந்தால் போதும், உலகம் பூரா சுற்றி வந்து விடலாம். அந்த மாதிரியான நிலைமையில் தான் நம்ம இருக்கோம். அதே போல் அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோங்கிறது, நமக்கு அந்த அறிவு, நாலேஜ் இருக்கும் பொழுது நம்மளால் அதை நன்றாக, இன்னும் சிறப்பாக அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி தான் தெய்வீக சக்தி அப்படிங்கிறது, நாம் எந்த கோவிலுக்கு போகிறோம், அங்கே என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கொண்டு நாம் அந்த கோயிலுக்கு போய் அந்த இறைவனை தரிசனம் பண்ணும் பொழுது அந்த சக்தி அப்படிங்கிறது நமக்கு அற்புதமாக கிடைக்கிறது. குன்றுதோறும் குமரன். அப்போது அந்த முருகனுடைய கோவில்களில் குன்றில் இருக்கான். ஆனால் என்ன மாதிரி இருக்கான், எதற்காக அங்கே இருக்கான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நாம் போகும் பொழுது அங்கே என்ன விசேஷம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளால் இன்னும் சிறப்பாக முருகனை நம்மால் உணர முடியும். சொல்லப்போனால் இப்பொழுது முருகனுடைய ஒரு அற்புதமான திருவிளையாடல்களும் சக்தியும் தான் தமிழ்நாடு முழுக்க பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வேல் வேல் வெற்றி வேல் அப்படிங்கிறதும் கந்தசஷ்டி கவசமும்
தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு மக்களால் சொல்லப்பட்டு வருகிறது, உணரப்பட்டு வருகிறது. அவனுடைய அந்த திருவிளையாடல் அப்படிங்கிறது ஆரம்பித்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், முருகனுடைய பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமே இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அவர்களை நல்ல நிலையிலேயே முருகன் வைத்திருப்பான். மிக பல முருக பக்தர்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். தமிழறிஞர் என்று சொன்னால் கீவா ஜெகநாதன், அதே போல் பாடகர்களிலே டிஎம் சௌந்தரராஜன், நிறைய முருக பக்தர்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது முருகன் அவர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கி கொண்டு இருந்ததை நம்மால் உணர முடியும். முருகனை தொழுதால் முருகன் அருள் முன் நிற்கும் என்று சொல்வார்கள். நமக்கு முன்னாடி அவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிற்கும். அவனுடைய வேல் அப்படிங்கிறது நம்மை காக்கும். இதை நாம் நிறைய உணரலாம். உதாரணத்திற்கு ஒன்றே ஒன்று உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு பெண்மணி, ஒரு இல்லத்தரசி, எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் அந்த இல்லத்தரசி எல்லா வேலைகளையும் தானே இழுத்து போட்டுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க, கணவர் ஆஃபீஸ்க்கு போவார். அவர் ஆஃபீஸ்க்கு போனார் அப்படின்னு சொன்னால் காலையில் போனால் சாயங்காலம் வருவார். அதோட சரி, ஏதாவது சம்பளம் வந்ததுன்னா மனைவி கிட்ட கொடுத்துருவார். அவங்களே தான் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் அவர்களுக்கு எந்த வேலையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய அது எல்லா இல்லத்தரசிகளும் செய்கிறது தான். அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அவங்களுக்கு பாவம் என்னென்ன உடம்பில் அசௌகரியம் இருந்தது அப்படிங்கிறத கூட அவங்க சொல்லவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள், ஒரு வேளை அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இவங்க எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருக்காரு, அந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஆன உடனே எல்லோரும் பயந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க மனைவியை தூக்கிக்கிட்டு கணவர் உடனே ஒரு கேபை புக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அப்போ தான் தெரிஞ்சது, அவங்களுடைய இருதயத்தில் 3 ஓட்டைகள், அதாவது ஹார்ட்டில் ஹோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடைப்பு இருந்திருக்கு. அவங்களுக்கு 3 அடைப்புகள் இருந்திருக்கு. அதை வந்து உடனே நீக்கணும். அப்படி நீக்கினா தான் அவங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது போகும், அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இல்லை என்றால் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள்லாம் சொல்லிவிட்டு, உடனே நீங்கள் வந்து 15 லட்சம் ஹாஸ்பிட்டலில் கட்டுங்க, உங்களுக்கு இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், அப்புறம் என்னங்கிறத சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நடுத்தர குடும்பம். அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஆஃபீஸ் போகிறாரு, வருவார், சம்பளம் வந்ததுன்னா மனைவிட்ட கொடுத்துருவார், அவ்வளோதான் அவருடைய வேலை. குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த குடும்பமே கதி கலங்கி நின்னது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மனைவி அதுக்கு மேலே அவள் வந்து வருத்தப்பட்டா. ஐயோ, ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் அங்கே என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் அவளும் வந்து கண்ணீர் வடிக்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கணவர் வந்து ஒரு 2 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் எல்லார்ட்டையும் கேட்டு ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கேட்டு வந்து இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கப்புறம் சர்ஜரி வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அந்த பெண்மணியை தங்க வச்சு இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒரு டெஸ்டெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக ஒன்றுமே புரியாமல் அந்த கணவனும் குழந்தைகளும் அவங்க அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாரு. இந்த கணவர் பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கின்ற நிலையில் இவங்களுடைய நிலைமையை பற்றி இவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. அப்போது அவங்களுடைய அந்த பெண்மணியினுடைய தோழி, ரொம்ப நாள் தோழி, அவங்க நடுவில் வந்து ஒரு கேப் விழுந்துருச்சு. அவங்கள பார்க்க, ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லா பெண்மணிகளுமே அவங்கவுங்க பிரிஞ்சு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இதை கேள்விப்பட்டதால் அவங்க ஃப்ரெண்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பெண்மணியை பார்க்க வராங்க. இந்த வருகின்ற இந்த பெண்மணி வந்து பெரிய முருக பக்தை.
அவங்க எப்போவுமே முருகனையே தொழுவார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெண்மணியை பார்த்துட்டு ஆறுதல் சொன்ன உடனே, இவங்க ஃப்ரெண்டை பார்த்த உடனே இந்த அம்மா அப்படி அழறாங்க, ஓன்னு அழறாங்க. நான் என்ன பண்ணுறது, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே தெரியாது, இவ்வளோ பணத்துக்கு அவர் எங்கே போவார், என்னென்னே புரியல. இது உண்மையாக நடந்த கதை. இது சும்மா ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது, உண்மையாக நடந்தது. இப்போ அவங்க அழுத உடனேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கையில் ஒரு சின்ன புக்கு வச்சுருந்தாங்க. அந்த புக்கு அவங்கக்கிட்ட கொடுத்து, நீ இந்த புக்கில் இருக்கிறது இதை படிச்சுக்கிட்டே இரு, நிச்சயமாக முருகன் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆறுதல்லாம் கொடுக்குறா. நீ முருகனை எப்போவுமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விபூதியெல்லாம் வச்சு விட்றான். வச்சுட்டு கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஆறுதலாக பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த அம்மா போயிட்டாங்க. இந்த பெண்மணி அப்படி தனியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அந்த கையில் இருக்கிற புக்கில் வேல்மாறல் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வேல்மாறலை அவங்களுக்கு சரி நம்ம படிக்கலாம், என்ன தான் பண்ணுறது, ஸோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சுக்கிட்டே வராங்க. அந்த வேல்மாறல் அப்படிங்கிறத படிச்சுட்டு வராங்க. வேல்மாறல் அப்படிங்கிறது முருகனுடைய கையிலே இருக்கின்ற அந்த வேலினுடைய அற்புதங்கள், அது செய்த அற்புதங்கள், அதனுடைய வீரியம், அதனுடைய மகிமை, இதை பற்றி பேசுவது அந்த வேல்மாறல் அப்படிங்கிறது. ஸோ அதை அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ படிச்சுக்கிட்டே வராங்க. இன்னும் திருப்பி திருப்பி படிக்கணும் மாதிரி ஒரு எண்ணம் வருது. திருப்பி திருப்பி அவங்க அது படிச்சுக்கிட்டே வராங்க. படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி, ஒரு 3-4 லைன், அந்த வரிகளை அவங்க மீண்டும் மீண்டும் படிக்கிறாங்க. அதை திருப்பி திருப்பி அவங்க படிக்கிறாங்க. என்னவோ தெரியல, அதிலேயே அவங்களுடைய மனம் ஊன்றி விட்டது. அப்போ அவங்க அதை படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அவங்களுக்கு அப்படியே இது உடம்பெல்லாம் அந்த வரிகள், அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது வரா மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் அப்படியே ஊறுற மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறது அந்த 3-4 வரிகள் அப்படின்னு சொன்னால், முருகனுடைய கையிலே இருக்கின்ற அந்த வேல் அசுரர்களுடைய இரத்தத்தை குடித்து அப்படியே ஒரு கடல் மாதிரி பரவச் செய்தது. அந்த அடைப்புகளெல்லாம் ஓடிவிட்டன. அப்படி எல்லாத்தையும் அப்போ ஒரு நதி மாதிரி, ஒரு பிரவாகம் மாதிரி வரும் பொழுது வழியில் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது, ஒரு தடுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே உடைச்சிக்கிட்டு போகும் இல்லையா, பெரிய பிரவாகம். அந்த மாதிரி இந்த இரத்தம், அரக்கர்களுடைய உடலில் இருந்து வெளியே வந்த இந்த இரத்தம் அப்படியே உடைச்சிக்கிட்டு ஓடுதான், உடைப்பையெல்லாம் உடைத்து ஓடுகிறது. அந்த மாதிரி இருக்கின்ற வேல் உன்னுடைய கையிலே இருக்கிறது. அந்த வேல் அவ்வளவு சிறப்பான வேல், அதனை வைத்திருக்கின்ற முருகான் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் போகிறது. அது ஏன்னு தெரியல, இவங்க திருப்பி திருப்பி அந்த வரிகளையே அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இரவு அப்படி படிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அது மனப்பாடம் ஆகிடுச்சு. மனப்பாடம் ஆகிட்டு அதை அப்படியே அவங்க தூங்குறாங்க. ராத்திரி அவங்க மனசுக்குள்ளேயே அந்த வரிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போது அது காலையில் எழுந்துட்டு அவங்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடிக்கிறாங்க. அப்புறம் அவர் ரவுண்ட்ஸ் வரார், டாக்டர் வராரு, பார்க்குறாரு. அதுக்குள்ளே கணவன் வராரு, காஃபி எடுத்துக்கிட்டு வராரு. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த பிரயத்தனங்களை எல்லாம் ஆரம்பம் செய்கிறாங்க, பரிசோதனைகளை எல்லாம் செய்கிறாங்க. டாக்டர் பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் அப்படியே திருப்ப அவள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்னம்மா நீங்கள் எதாவது மெடிசன் எடுத்தீங்களா, யாராவது உங்களுக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்தாங்களா, எதாவது செஞ்சாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலையே டாக்டர், நீங்கள் சொன்னது பேசாமல் படுத்து தூங்கினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருந்த அந்த இருதயத்தில் இருந்த அடைப்புகள் எல்லாமே நீங்கிடுச்சு. உங்களுடைய ஹார்ட் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா அந்த பிளட் ஃப்ளோ இருக்குது. இது என்ன அதிசயம், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாரு. மீண்டும் சொல்கிறேன், இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. சமீபத்தில் ஒரு 30-40 வருஷங்களுக்குள்ள உண்மையாக ஒரு நடுத்தர குடும்பத்திலே நடந்த ஒரு அற்புதம். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. திருப்பி அவங்க 2-3 தடவை எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய ஹார்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இனிமேல் எனக்கு ஒன்றும் இங்கே வேலை இல்லை, நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அப்போ தான் இவங்களுக்கு புரியுறது, தான் அந்த வேல்மாறல் படித்ததால், குறிப்பாக அந்த 2-3 வரிகளை படித்ததால் தனக்கு எப்படி ஒரு அற்புதத்தை முருகனுடைய வேல் நிகழ்த்தி இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு இதை வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க, இப்படி நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நடந்து சொன்ன பொழுது தான் அது என்னுடைய காதிற்கும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எட்டியது. அப்படி ஒரு உண்மை நிகழ்வு. சரி, அந்த வரிகள் என்ன? அந்த வேல்மாறலிலே அந்த இருதய அடைப்பை போக்கிய வரிகள் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாமா? அது என்ன அப்படின்னு சொன்னால், திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும். அதாவது திரைக்கடலை உடைத்து, கடல் மாதிரி இருக்கிறத உடைக்கு. இதெல்லாமே வந்து அந்த திருச்செந்தூர் முருகனை பற்றிய பாடல். திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து, அந்த வேல் வந்து குடிக்கிறதாம். உடையும் உடைப்பு அடைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும். அந்த வேல் வந்து விளையாடுகிறது, அந்த பிரவாகத்திலே விளையாடுகிறது அப்படிங்கிறது அந்த வேல்மாறலில் வருது. இந்த வரிகள் வருகிறது. இது 3 வரிகள். இது ஆரம்பிக்கும் பொழுது திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த திருத்தணியில் உதித்தருளும், திருத்தணியில் இருக்கிற முருகனை பற்றிய பாடல்கள். முருகனை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகும் பொழுது கிளைக்கதை மாதிரி நிறைய விரிஞ்சுக்கிட்டே போகும். இந்த திருத்தணி, அறுபடை வீடு, இதெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக இதில் இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் பார்க்கலாம். இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தது. இந்த வேல்மாறல் பாராயணம் செய்கிறவர்கள் அப்படிங்கிறவங்களே ஆயிரக்கணக்கிலே முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்கிறவர்கள்லாம் இருக்காங்க. நோய் நொடி இல்லாமல், நோய் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று அப்படிங்கிற மாதிரி அந்த நோய் நீங்குகிறவர்கள் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது. இது முருகனுடைய கையிலே இருக்கின்ற வேலினுடைய சிறப்புகளை சொல்லுவது. இப்படி அவனுடைய அந்த உருவம், முருகன் என்றால் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, முருகு அழகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. முருகன்னாவே அழகு தான். அவனுடைய அந்த அழகை பற்றி சொல்லும் பொழுது அவன் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறான், எப்படி இவ்வளவு அழகாக பிறந்தான், அவன் ஏன் பிறந்தான் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு வந்து நாம் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. முருகன் ஏன் பிறந்தான் சொல்லப்போனால், இந்த முருகன் இவன் மட்டுமே இந்த பேரண்டத்திலே முழுமையான ஆண்மகன் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் எல்லோருமே ஆணும் பெண்ணும் கலந்தவர்கள்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தந்தையும் தாயும் இணையும் பொழுது அந்த குழந்தை பிறக்கிறது. அதிலே அந்த குரோமசோம் ஒன்றே ஒன்று தான், அது வந்து அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. மற்ற எல்லாமே ஒரே மாதிரி இருக்கின்ற குரோமசோம்கள் தான். அது ஒன்று மட்டுமே அது எந்த குழந்தை அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. ஆனால் இது வந்து உலகத்திலே இருக்கின்ற ஒரு பொதுவான விஷயம். மனிதர்களானாலும் சரி, விலங்குகளானாலும் சரி, எதுவானாலும் சரி பொதுவான விஷயம். ஆனால் முருகன் மட்டுமே அப்படி பிறக்கவில்லை. இப்போ மற்ற தெய்வங்கள் அப்படின்னு சொன்னால், சில தெய்வங்கள், இப்போ சீதா அம்மா பூமியிலிருந்து தோன்றியவள், லக்ஷ்மி அவதாரமாக இருப்பவள். எல்லா இடங்களிலேயுமே லக்ஷ்மி வந்து அவதாரமாக தோன்றுகிறாள். திரௌபதி அவள் நெருப்பிலிருந்து தோன்றுகிறாள். இப்படி சில வித்தியாசமான தோன்றுதல்கள், அவதாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு தோற்றம் அப்படின்னு வரும் பொழுது முழுமையாக அப்படின்னு பார்க்க போனால் முருகன் மட்டுமே ஒரு முழுமையான ஆண்மகனாக தோன்றுகிறான். அங்கே பெண்மையினுடைய கலப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியும் எப்படி அது அப்படின்னு சொன்னால், அசுரர்கள் சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக தவம் செய்கிறாங்க. இந்த அசுரர்கள் தவம் செய்யும் பொழுது
அசுர பிரயத்தனம்னு பொதுவாக சொல்லுவாங்க. எப்போவுமே அசுரர்கள் வந்து எல்லாவற்றையுமே ரொம்ப அதீதமாக செய்வார்கள். அவர்களை மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. தவத்தையும் அப்படி செய்கிறார்கள். இவர்கள் யாரை குறித்து தவம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சிவனை குறித்து தவம் செய்கிறார்கள். ஏன் அப்படின்னா சிவன் தான் வரங்களை கேட்கும் பொழுது யோசிக்காமல் கொடுத்து விடுவார். அப்பேற்பட்டவர் சிவன். பொதுவாக சிவன் அப்படின்னு சொன்னால் ருத்ரன், அவன் வந்து கோவக்காரர், அவர் வந்து சுடுகாட்டில் இருக்கார் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சிவன் மங்களன், கருணையே வடிவானவன். அவர் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். அப்பேற்பட்ட தெய்வம் சிவன். மற்றவர்களாவது மகாவிஷ்ணு, உங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணு எத்தனை ஜாலங்களை எல்லாம் அவர் செய்வார். ஏனென்றால் அவர் உலகத்தை காப்பவர். எப்போவுமே அந்த காக்கின்ற தன்மை இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அவர் கிருஷ்ணர் ஆக அவதரித்த பொழுது எத்தனை விளையாடல்களை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரம்மா ஞானமே வடிவானவர். அதனால் அவர்கிட்ட ஏதாவது கேட்கும் பொழுது அவர் நின்று நிதானித்து அதுக்கப்புறம் தான் ஏதாவது செய்வார். அப்பேற்பட்டவர் பிரம்மா. ஆனால் சிவன் மங்களன். அவரை குறித்து தவம் செய்தால் என்ன வரம் வேண்டுமானாலும் அவர் கொடுத்து விடுவார். அதே போலத்தான். அதனால தான் இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சிவனை குறித்து தவம் செய்வார்கள். மகாவிஷ்ணுவை குறித்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, சிவனை குறித்து செய்வார்கள். அதே மாதிரி இவர்களும் செய்யும் பொழுது சிவன் தோன்றுகிறார். உங்களுக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரையும் போல் அவங்களும் வந்து எனக்கு இரவாத வரம் வேணும், நாங்கள் எப்போவுமே சாகக்கூடாது. அதுக்கு மட்டும் சிவன் சொல்கிறார், இல்லை அது முடியாது, அது எங்கேயுமே கிடையாது. தோன்றிய உயிர் அழிந்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதே கிடையாது. அதனால் கண்டிப்பாக சாவு அப்படிங்கிறது உண்டு. வேற கேளு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த ஆணும் பெண்ணும் இணைந்து பிறக்கின்ற குழந்தை, அந்த குழந்தையால் எங்களுக்கு சாவு வரக்கூடாது. இது எங்கேயுமே நடக்காது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் ஒரு குழந்தை தோன்ற முடியும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இது சாத்தியம்? சாத்தியமே கிடையாது. அதனால்தான் சாத்தியம் இல்லாத ஒன்றை அவர்கள் கேட்கிறார்கள். அந்த மாதிரியான மனித பிறப்பினால் எங்களுக்கு இறப்பு இருக்கக்கூடாது. அப்படி தான் அந்த மாதிரி கேட்ட உடனேயே சிவனும் சரி அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமாக இவர் சிவன் தவம் செய்ய போய்விடுகிறார். இவர்கள் வழக்கம் போல் இந்த அசுரர்கள் தங்களுக்கு தான் எல்லாம் கிடைச்சிருது அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்திலே அவங்க ஒரே எல்லா விதமான கெடுதல்களையும் செய்கிறார்கள். தேவர்களை எல்லாம் அடைத்து வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. வழக்கம் போல் எல்லா ரிஷிகளும் தேவர்களும் எல்லோரும் வந்து முறையிடுகிறார்கள், எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் வந்து நினைக்கிறார், ஆணும் பெண்ணும் அந்த ஒரு இணைந்த ஒரு குழந்தையால் தான் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா வேறு எந்த மாதிரியான குழந்தை அப்படின்னு யோசிக்கிறார் சிவன். யோசித்து சரி, நம்ம வந்து நம்மாலேயே நாம் இந்த குழந்தையை உற்பத்தி செய்வோம் என்று அவருடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது அந்த நெருப்பு பொறி அப்படியே வந்து வெளியே விழுகிறது. 6 பொறிகள் வந்து விழுகின்றன. அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறுகின்றன. சிவனுடைய நெருப்பு பொறியை யாராலையும் தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. அதனால் அந்த நெருப்பு பொறியை அப்படியே கொண்டு போய் சரவண பொய்கையிலே அவர்கள் விடும் பொழுது அது அழகான குழந்தைகளாக அவை மாறுகின்றன. அதற்காக கார்த்திகை பெண்டிர்கள் அவர்கள் அந்த குழந்தைகளை அற்புதமாக வளர்க்கிறார்கள். பிறகு பார்வதி தேவி வந்து அந்த குழந்தைகளை எல்லாம் இணைத்து ஒன்றாக ஆக்கி ஆறுமுகமாக அவள் ஆக்குகிறாள். அவனே அழகன் முருகனாக மாறுகிறான். எந்தவித கலப்பும் இல்லாத சுத்தமான ஆண்மகனாக இந்த பூலோகத்திலே அவதரித்த ஒரே தெய்வம் முருகன், அழகன் என்று சொல்லலாம். இவனுடைய பெருமைகளை அடுத்தும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.